ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பாடல் வரிகளோட மேற்கோள்கள் பார்க்க போகிறோம். நம்ம நிறையா படிப்போம், ஆனால் அதுலேருந்து வருமா அப்படின்றது டவுட்டு தான். ஆனால் இதிலேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். இந்த பாடல்களோட மேற்கோள் இல்லாத கொஷினே இருக்காது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதை ஷார்ட்கட்டோடு வச்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டாங்கன்னா பார்த்ததுமே ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஈஸியாக ஷார்ட்கட்டோடு சொல்லித்தரேன். இப்போ கிளாஸ் பார்க்கலாங்களா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். இதை சொன்னது யாருன்னா பாரதியார். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா காணோம் பாரதி யார், இதுதான். இப்போ யாரை காணோம் அப்படின்னு கேட்டால் பாரதி, சரிங்களா? இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ யாரை காணோம் அப்படின்னு சொன்னால் பாரதி. அப்போ லாஸ்ட்டாக இனிதானது எங்கும் காணோம் அப்படின்னா யாரை காணோம்னு சொல்கிறாங்க? பாரதியாரை காணோம். இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியோட சிறப்பு தான் இந்த பாடலோட உள்ளர்த்தமே. தமிழன் கிளவியும் அதனோரற்றே. இதை சொன்னது யாருன்னா தொல்காப்பியர். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா இங்கே இருக்க கிளவியையும் இங்கே இருக்கிற காப்பியையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? தமிழோட கிளவிக்கு இங்கே தமிழன் கிளவின்னு இருக்கா, தமிழோட கிளவிக்கு காப்பி இல்லாமல் இருக்க முடியாது. அதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. அப்போ தமிழன் கிளவியும் தமிழோட கிளவிக்கு காப்பி இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ தொல்காப்பியர். இதுக்கு என்ன இம்பார்ட்டண்டான இன்னொன்னா, தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம், சரிங்களா? தமிழ்ன்ற அந்த சொல்லு ஃபஸ்ட்டு எந்த நூலில் இடம்பெற்றதுன்னா தொல்காப்பியத்தில். அதை தமிழன் கிளவியும் அதனோரன்றே அப்படின்ற அந்த வார்த்தையில் தான் ஃபஸ்ட்டு தமிழ்னு வந்திருக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய யாருன்னா இளங்கோவடிகள். இது எப்படி வரும்னா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு ஃபுல்லாக வரும். நமக்கு எக்ஸாமில் ஷார்ட்டாக இப்படி தான் கொடுப்பாங்க, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா இப்போல்லாம் ஃபுல்லாக எல்லாத்தையுமேலாம் கொடுக்கறது கிடையாது. சும்மா இருக்கிற பாடலையே கொஞ்சமாக குறைச்சி தான் நமக்கு இப்போ கொடுக்குறாங்க. அதனால தான் நானும் உங்களுக்கு இப்படி கொடுத்துருக்கேன். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா வேலி இங்கே கடலில் இருக்கு இல்லைங்களா, இந்த கடலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலை வேலி இளங்கோ. அதாவது கடலை காட்டுக்குள்ளே வேலி போட்டிருக்காங்க, ஆனால் இந்த இளங்கோ என்ன பண்ணியிருக்கான், அதை போய் பறித்து சாப்பிட்றதுக்கு போயிருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோ சீக்கிரம் போயிடுறா, ஆளுங்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு கோன்னு சொல்கிறேன்னா இங்கே இளங்கோ அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும், அதுக்காக தான். அப்போ கடலை காட்டில் வேலி போட்டிருக்காங்க, இளங்கோ பறிக்க போகிறான், அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கான ஷார்ட்கட்டு இதுதான். இது சிலப்பதிகாரத்தில் இருக்குது. இந்த இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்றது சிலப்பதிகாரத்தில் எங்கே இருக்குன்னா வஞ்சிக்காண்டத்தில் இருக்குது. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல் இதுதான், சிலப்பதிகாரம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு தமிழன் கண்டாய் திருநாவுக்கரசர். தமிழன் கண்டாய்ன்னு சொன்னது யாருன்னா திருநாவுக்கரசர். இது பாருங்கள், ஐம்புலன் உறுப்புகளில் 2 இருக்குது. நாவு இருக்குங்களா, கண் இருக்குது. அப்போ நம்ம யாராவது தமிழன் கண்டாய் யாரையாவது நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம வாய் என்ன பண்ணும், பேச ஆரம்பிச்சிடும். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு. அப்போ நாக்கு மூலமாக தானே பேச முடியும். அப்போ புலன் உறுப்பில் இங்கே 2 இருக்குது, கண் நாக்கு அப்படின்றத, அதாவது வாய்க்குள்ளே இருக்க நாக்கு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. திருநாவுக்கரசர். அப்போ தமிழன் கண்டாய் திருநாவுக்கரசர். இது எதில் இருக்குன்னா தேவாரத்தில் இருக்குது, சரிங்களா? தேவாரமில் தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்ற நூல், புரியுதுங்களா? தமிழன்ற சொல் முதல்ல இடம்பெற்ற நூல் எதுனா தேவாரம். அதை சொன்னது யாருன்னா திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நிலம் நீர் விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இதை தொல்காப்பியம். ஆக்சுவலாக இங்கே நிலம், இங்கே தீ வரும். நிலம் தீ நீர் வலி. இங்கே டைப்பிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. நிலம் தீ நீர் வலி விசும்போடு 5 கலந்த மயக்கம் உலக மாதலின். இந்த எந்த நூலில் இருக்குன்னா தொல்காப்பியம். இதை எழுதினவர் தொல்காப்பியர். இது எதை பற்றி வலியுறுத்துதுன்னா ஐம்பூதங்களை பற்றி இந்த நூலில் தெளிவாக
பற்றி குறிப்பிடுதுன்னா ஐம்பூதங்களை பற்றி சொல்லுது. சரிங்களா? இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா 5 காப்பி குடித்தா மயக்கமே வந்துடும். ஒரே டைமில் யாராவது 5 அப்படின்னு இருக்குங்களா, 5 மயக்கம் காப்பி. அப்போ 5 காஃபி குடித்தா கண்டிப்பாக மயக்கம் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் சொல்கிற நூல் தொல்காப்பியம். ஷார்ட்கட்டு 5 காஃபி குடித்தா மயக்கமே வந்துடும். ஒரே டைமில் 5 காஃபி குடிக்கலாங்களா? குடிக்க முடியாதுல்ல, அதுதான். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்கலாம் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. எனக்கும் வரப்போகிற எக்ஸாம்குள்ளே உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி கண்டென்ட்டில் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழிலி, இது வந்துட்டு கார் 40. கடல் நீர், இதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு கடல் நீர் கார் 40. அதாவது கடற்கரை ஓரமாக அங்கே நீர் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அதாவது கடல் நீர் பக்கத்தில் கார் ரேஸ் நடக்குது. கார் ரேஸ், சரிங்களா? எத்தனை காரு? 40 காரு. 40 கார் ரேஸு கடல் நீர் பக்கமாக நடக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழிலி. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு, இது என்னன்னா ஃபஸ்ட்டு இதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீரர் ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி. ஃபஸ்ட்டு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படின்றத எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா பதிற்றுப்பத்து. வெள்ளூசி அப்படின்னா வெண்மை நிற ஊசி, புரியுதுங்களா? அப்போ வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி என் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பதிற்றுப்பத்து தான். சரிங்களா? இப்படி கேட்கவும் சான்ஸ் இருக்குது. இல்லை இந்த பாடல் வரியை மட்டும் கொடுத்து எந்த நூலில் கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா வெள்ளூசி. வெள்ளூசினா என்னது? வெண்மை நிற ஊசி. இங்கே வந்து 10. அப்போ அந்த காலத்தில் வெள்ளூசி 10 ஊசியால் அந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளூசின்னு வந்ததுனாவே பதிற்றுப்பத்து அப்படின்றது ஞாபகம் வரணும். 10 ஊசியால் பண்ணாங்க. இதே மாதிரி தான் இன்னொன்று இருக்குது. இங்கே வந்து பதிற்றுப்பத்தில் வீரர் ஒருவரோட காயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நற்றிணையில் வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னென்னா கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரதவர். இது எதுனா நற்றிணை. இங்கே என்னென்னா சுறாமுள் தாக்கியதுனால ஏற்பட்ட புண்ணை நரம்பில் தச்ச செய்தி எதில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நற்றிணை. இன்னொரு முறை சொல்கிறேன். சுறாமுள் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பில் தைத்த செய்தி என்னுள் கூறுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து நற்றிணை. இதுக்கு ஷார்ட்கட்டாக என்ன வச்சுக்கலான்னா சுறா. சரிங்களா? சுறா மீன். சுறா மீனோட இது ஃப்ரை எப்படி இருக்கும்? என்னம்மா காமெடி பண்ணுற, சுறா மீனில் போய் யாராவது ஃப்ரை பண்ணுவாங்களாம்மா அப்படின்னு கேட்குறீங்களா? ஷார்ட்கட்காக. அப்போ சுறான்னு வந்ததுன்னா அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்றத நற்றிணை. அதை பிரித்தே எப்படி வரும்? நல்ல அப்படின்றது வரும்ல. அப்போ சுறாவோட மீட் வந்துட்டு நல்லா இருக்கும், அதோட ஃப்ரை நல்லா இருக்கும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆழ அமுக்கி முக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. இந்த பாடல் வரி யாரோடதுன்னா ஔவையார். சரிங்களா? இந்த பாடல் வரி ஔவையாரோடது. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா ஆதான். ஆழ ஆவருதா, அமுக்கி ஆழ்கடல், ஔவையார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த இடத்துல ஆன் போட்டிருக்கேன். அது அவு தான் வரும், ஆனால் நம்ம ஷார்ட்கட்டுக்காக இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். இது வந்து சொன்னது யாருன்னா கபிலர். இதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு இந்த புல் வராது, இந்த புல் சிறு புல் நீர் நீண்ட. சரிங்களா? இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா புல் என்ன கலரில் இருக்கும்? பச்சை கலரில் இருக்கும். ஆனால் இங்கே இந்த பனைன்னு இருக்குங்களா, அப்போ பனைமரம்னு வச்சுக்கோங்க. இந்த பனை மரத்துக்கு கீழே இருக்கிற புல் மட்டும் கலராக இருக்கும். கபிலருன்றத கலர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பனை மரத்துக்கு கீழே இருக்கிற புல் கலராக இருக்கும். பனையளவு காட்டும்னு இருக்கு இல்லைங்களா? அப்போ பனை புல் இந்த புல் இருக்கு இல்லைங்களா, இந்த புல் தான் ஆக்சுவலாக வரும். நான் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு போட்டுட்டேன், சாரி. இப்போ பனை புல், பனை மரத்துக்கு கீழே இருக்க புல் நல்லா கலராக இருக்கும். கபிலர் கலர் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இது வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா திருவள்ளுவ மாலையில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து திருவள்ளுவ மாலையில் இந்த பாடலோட வரி இடம்பெற்றிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பாடலில் வந்து அறிவியல் கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது
ஒரு நீர் புல்லுக்கு மேலே இருக்கிற நீர்த்துளியில் தூரமாக இருக்கிற பனைமரத்தோட உருவமே தெரியும் அப்படின்ற ஒரு அறிவியல் கருத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நாராய் நாராய் செங்கல் நாராய் தென்குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஐ திங்க் 6th புக்கில் இது இருக்குன்னு நினைக்கிறேன். 6th புக்கெல்லாம் நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம். இது யாருன்னா சத்தியமூர்த்தி புலவர். இதுக்கு ஷார்ட்கட்டாக எப்படி வச்சுக்கலான்னா, நாராய் நாராய் செங்கல் நாராய். நாராய்னா என்னது? ஒரு கொக்கு அந்த மாதிரி நாரை சொல்லுவாங்கள்ல, அதுதான். என்ன சொல்கிறாங்கன்னா, நாராய் நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். சத்தியமூர்த்தி புலவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன், நீ தென்குமரி ஆடி வடதிசைக்கு போயிரு, உன்னை யாரும் பிடிச்சி ஃப்ரை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தி புலவர் சத்தியம் பண்ணுறாரு. யாருக்கு? அந்த நாரைக்கு. அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, காக்கை குருவி எங்கள் ஜாதி. இது ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, பறவைகள் வசலை போதலை பற்றி. இது நான் உங்களுக்கு சொல்லலை. பறவைகள் முடிஞ்சளவுக்கு கொடுத்துருக்கிற பாடல் வரிக்கு ரிலேட்டடாக என்ன சொல்ல வராங்கங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இந்த பாடலில் வந்து பறவைகள் வசலை போகிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேபி இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு ஆசிரியர் பேரை கூட கொடுத்துட்டு இதில் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டாலும் நமக்கு தெரியணும். சரிங்களா? அதுக்காக தான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, பாரதியார். இது வந்து நமக்கே தெரியும், சின்ன வயசுல நிறைய படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு, அற்றவும் கற்றார் அறிவுடை. இந்த இடத்துல அற்றாவும் ஆவரும். அற்றாவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றசையும் செல்லாத நாடு இல்லை. இது வந்துட்டு எந்த நூல்னா பழமொழி 400. ஷார்ட்கட் என்னன்னா, கற்றார் நாடு மொழி 400. அதாவது நல்லா படித்தவங்க, நல்லா படித்து அறிவுடையவங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பல மொழி தெரியும். சரிங்களா? பழமொழின்னு இருக்கு இல்லைங்களா, அது பழமொழின்னு வச்சுக்காதீங்க, பல மொழி அப்படின்றத வச்சு பல மொழிகள் பேச தெரியும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ நல்லா படித்து கற்றவங்க அறிவுடையவங்க எந்த நாட்டுக்கு போனாலும், நாடு இருக்கா, நாடுன்றதை வச்சுக்கோங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களால பல மொழி பேசி 400 காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஊக்கமது கைவிடேல். இது எல்லாருக்குமே தெரியும், அது ஔவையார். இது எதில் இருக்குன்னா ஆத்திச்சூடியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுதும் கப்பம் கட்டுவோம். இது நாம் படிக்கக்குள்ளே நம்ம புக்ஸ்லேயே இருந்திருக்கு, லோயர் கிளாஸ் புக்கில், பாரதியார். நெக்ஸ்ட்டு, தன்னாடு விளைந்த வெண்ணெய். சாரி இங்கே வெண்ணெய் வராது, வெண்ணெல். வெண்ணெல் வரும். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் இதை சுற்றி உமனர் போகலும். இந்த உமனர் போகலும்ன்றது லாஸ்ட்டாக தான் வரும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது பாடலில் மற்ற ஸ்டான்ஸாக வரும், லாஸ்ட்டாக தான் உமனர் போகலும்னு வரும். இது எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா நற்றிணையில். வெண்ணெல்லாம் என்ன சொல்லுவோம்? நெல் சொல்லுவோமா? அந்த நெல் கூட உப்பு போட்டு அந்த நெல்லை அரிசியாக்கி அதில் உப்பு போட்டு சமைச்சா நல்லா இருக்கும்ல, அதே தான். இதை விட என்ன நல்லா இருக்குமா? நல்ல திணையை போட்டு சமைச்சாலும் நல்லாயிருக்கும். நற்றிணை, அதை பிரித்தா திணை வருது இல்லைங்களா? அப்போ வெண்ணெல்லையும் உப்பு போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், திணையை போட்டாலும் செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது நீங்கள் ஒரு 2 டைமாவது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஈஸியாக புரிஞ்சிடும். பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை. இதுக்கு கொஞ்சம் ஷார்ட்கட் கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்ம பாட்டி இருக்காங்க, அவங்க வந்து நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும், நம்ம விளையாண்டுட்டு இருக்கக்குள்ளே நம்ம பாட்டி பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வந்து குடிப்பானுக்குள்ளே ஐ பால் அப்படின்னு சந்தோஷமாக நம்ம போவோமா? பாலுன்னு நினச்சிட்டு சந்தோஷமாக போவோம். பட் பாட்டி டம்ளரில் கூழ் வச்சுருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? கடுப்பாயிருமா? அதை கூட பார்த்து நம்ம ஓடி போயிடுவோம். அப்போ பாலுன்னு சொல்லிட்டு கூழ் எடுத்துகிட்டு வந்தால் குறுக்கு சந்தில் ஓடி போயிடுவோம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்றது அகநானூறு. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா அக அப்படின்றத அக்கான்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்காவாக வச்சுக்கோங்க. அகநானூறு அதாவது அக்கான்றதுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா பொண்ணு வீட்டுக்கு வரா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்போ அகன்றத அக்கான்னு வச்சுக்கோங்க. பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும். அப்போ அக்கா பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சுன்னா உடனே என்ன எடுத்துகிட்டு வருவாங்க? கறி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு? 400 ரூபாய்க்கு.
அப்போ அக ஏன் இந்த இடத்துல அகன்றது அக்கான்னு வச்சுக்க சொன்னால், சப்போஸ் புறநானூறு கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால தான் அகன்றத அக்கா. அக்கான்றதும் ஒரு பொண்ணு தானே. அப்போ கல்யாணம் ஆகிட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்தால் கறி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ கறியோடு பெயரும். அக 400. எவ்வளோக்கு? 400 ரூபாய்க்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செயின். இது வந்து திருவள்ளுவர். இது பார்த்ததுமே நமக்கு தெரியும் இது வந்து திருக்குறள் அப்படின்றது. இந்த இடத்துல பிறவும் அப்படின்றது இந்த இடத்துல வரும். சரிங்களா? பிறவும் இது வந்து திருவள்ளுவர். இதுக்கு சப்போஸ் உங்களால் இது திருக்குறள்னு கண்டுபிடிக்க முடியலன்னா இங்கே வந்து செயின் இருக்கா, அதை வந்து செயின் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. செயின்னா அது என்ன? செல்வம். திரு தானே. திருனா செல்வம்னு ஒரு மீனிங் இருக்குல்ல. அப்போ செயின்னா செல்வம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இது வந்து திருக்குறளில் இருக்குது. இது அந்த புக்குக்கு நடுவில் தான் கொடுத்துருக்காங்க. இது தனியாக திருக்குறளாக கொடுக்கல. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா வணிகத்தை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நடுவு நின்ற தன் நெஞ்சினோர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா நெஞ்சினோரும் கண்ணனும். சரிங்களா? நம்ம நெஞ்சுக்குள்ளே கண்ணன் இருக்கார். அதாவது கிருஷ்ணர் சொல்லுவோமா, கண்ணன்னா கிருஷ்ணர் தானே. அப்போ நம்ம நெஞ்சுக்குள்ளே கிருஷ்ணர் இருக்கார். அப்போ நடுவு நின்ற தன் நெஞ்சினோர் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அப்போ கண்ணன் நெஞ்சினோர், நெஞ்சில் நம்ம மனசுக்குள்ளே கண்ணன் இருக்கார் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது. இதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு கொடுப்பதும் குறைப்படாது. அதுவும் யாருன்னா கண்ணன் தான். ஒரு பாட்டு இருக்குல்ல, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு வருது இல்லைங்களா? அப்போ கண்ணன் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா அது வந்து குறைவில்லாமல் கொடுப்பாரு. அப்போ கண்ணன் அப்படின்றது கொடுப்பதும் குறைப்படாதுன்னு வந்துச்சுன்னா அங்கே உருத்திரங்கண்ணனார், கண்ணனை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தை அழித்திடுவோம், பாரதியார். இது நார்மலாக ஈஸி தான், எல்லாருக்குமே தெரியும். உணவு யாருக்கு இல்லை அப்படின்றத கூட ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வள்ளலார். இதுக்கு வந்து வா வா அப்படின்னு வருதா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வள்ளல் போயிட்டு வாடலாமா? வள்ளலே வாடி போயிட்டாக்க அங்கே யார் வந்து நமக்கு கொடுப்பாங்க? இல்லாதவங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ வள்ளல் வாடக்கூடாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வள்ளலார். நெக்ஸ்ட்டு, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இது வந்து தெரசா. யாருன்னா அன்னை தெரசா. இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலான்னா, சாகிற வரைக்கும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கவங்க என்ன, இதுக்கு மீனிங் என்ன? சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அந்த மற்றவருன்றத நம்மள ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மனசில் எப்போவுமே நீங்காமல் இடம் பெற்று வாழ்கிறவங்க யார்? அம்மா. நம்ம அம்மாவை நம்மளால் மறக்க முடியுமா? நமக்கு வாழ்க்கையே கொடுத்தவங்க யார்? நம்ம அம்மா தான். அப்போ அன்னை அப்படின்னு வருது இல்லைங்களா, அன்னை தெரசா. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இது அப்படியே கொஞ்சம் மாற்றி, நம்ம சாகிற வரைக்கும் நம்ம அம்மாவை மட்டும் நம்மளால் மறக்க முடியாது. ஒரு இடத்துல அடிபட்டாலும் நம்ம ஃபஸ்ட்டு அம்மா அப்படின்னு தான் கற்றுவோம். சரிங்களா? அப்போ அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இதில் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்லாமலே போயிட்டேன். ஷார்ட்கட் சொல்லிகிட்டே போயிட்டேன். இது மட்டும் அப்படி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த நடுவு நின்ற தன்னெஞ்சினோர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது யார் சொன்னாங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இது எந்த நூலில் இருக்குன்னா பட்டினப்பாலையில் இருக்குது. சாரி, நான் அப்போ சொல்லலை, பட்டினப்பாலையில் இருக்குது. இது வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா வணிகர்களோட நேர்மையை பற்றி சொல்லுது. புரியுதுங்களா? நடுவு நின்ற தன்னெஞ்சினோர் யார்? வணிகர்கள். சரிங்களா? பட்டினப்பாலையில் வணிகர்களோட நேர்மையை பற்றி இது சொல்லுது. அதே மாதிரி தான் இந்த கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது, இதுவுமே எந்த நூலில் இருக்குன்னா இதுவுமே பட்டினப்பாலை தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. இது சொன்னது யாருன்னா நாமக்கல் கவிஞர். இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா, கத்தியின்றி ரத்தமின்றி. ஒரு யுத்தம் வருதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஃபைட் இருக்கணும், ஒரு சரியான சண்டை இருக்கணும். அப்போ கத்தியும் இல்லை, அங்கே ரத்தமும் இல்லை, ஆனால் அங்கே ஒரு யுத்தம் வருதுன்னா எப்படி இருக்கும்? கல் எடுத்து அடிக்க வேண்டியதான். அதான் ஷார்ட்கட்டு. நாமக்கல் வருதுங்களா?
அப்போ கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னா கல் எடுத்து அடிக்க போகிறாங்க, உஷாராயிக்கணும்ப்பா. அதுதான் ஷார்ட்கட்டு. சரிங்களா? ஷார்ட்கட்டுக்காக தான் கொஞ்சம் காமெடியாக சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமில் பார்த்ததுமே ஞாபகம் வரணும். நாமக்கல் கவிஞர் அப்படின்றது அவரோட சிறப்பு பேர். அப்போ அவரோட ஒரிஜினல் பேர் என்ன? இது ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட்டில் சான்றோர்களோட பெயர்கள்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்க? எடுத்தல் படுத்தலில் நலிதர் உழைப்பதில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். பவணந்தி முனிவர். முனிவரோட வேலை என்னவா இருக்கும்? முனிவர் என்ன பண்ணுவாங்க? ஏந்திரிப்பாங்க, ஏதாவது அவரோட உத்திராட்ச கொட்டையை எடுப்பாங்க, எடுத்து அதை அப்படியே தவம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் படுத்துப்பாங்க. அப்போ எடுத்தல் படுத்தல் அவங்களுக்கு உழைப்பு அப்படின்றது ஒன்று இருக்காது. எந்த நேரமும் சிவனை நினச்சி தவம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான். அப்போ எடுத்தல் படுத்தல் உழைத்தல், உழைத்தல் இல்லாமல் இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா முனிவர்கள். இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும். இங்கே பவணந்தி முனிவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இது எந்த நூலில் இருக்குன்னா நன்னூலில் இருந்து தான் இந்த லைனை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இது எதை சொல்ல வருதுன்னா, சொல் ஒலிப்பதில் ஏற்படுற ஏற்ற இறக்கங்களை பற்றி தான் இது சொல்லுது. இந்த பாடல் வரி குறிப்பிடுவது சொல் ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். எளிய நடையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும். சரிங்களா? எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். இதை சொன்னது யாருன்னா பாரதிதாசன். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, ரதின்ற ஒரு பொண்ணு, இங்கே ரதி இருக்கா, பாரதி. அப்போ ரதின்ற பொண்ணு எனக்கு இலக்கண நூல் புதுசாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் அப்படின்றாங்கல்ல. அப்போ ரதின்ற பொண்ணு இலக்கண நூல் எனக்கு புதுசாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது. அப்போ வானம் எட்டின வரைக்கும் வானம் இருந்துச்சுன்னா பறவைகள் என்ன பண்ணும்? வானம், பறவைகள். இதுதான் ஷார்ட்கட்டு. ஃப்ரீயா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எட்டின வரைக்கும் வானம் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக பறவைகள் ஃப்ரீயாக பறக்கும். அதுதான் கலாப்ரியா. குழந்தைகள் வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது. கலாப்ரியா. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல். இது ஔவையார். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, இங்கே ஔவை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை ஆயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆயாலாம் சின்ன வயசில் நமக்கு கதை சொல்லக்குள்ளே எப்படி சொல்லுவாங்க? இல்லாத ஒரு விஷயத்த அப்படியே கற்பனையாக சொல்லுவாங்கள்ல. அணுவை தொலைச்சி 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் தான் திருக்குறள் சொல்லுவாங்கள்ல. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அப்படி அந்த ஹீரோ போனார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 கடல் அப்படின்னு வருதா, அணுவையே தொலைச்சிட்டு 7 கடலை தாண்டி போய் அந்த ஹீரோ ஜெயிச்சுட்டு வந்தார். அந்த ஹீரோ யார்? திருக்குறள். இதில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, திருக்குறளோட பெருமையை பற்றி தான் இந்த பாடல் வரி சொல்லுது. அதை சொன்னது ஔவையார். அப்போ ஔவையார்ன்றத ஆயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆயா நமக்கு கதை சொல்கிறாங்க. அணுவையே தொலைச்சிட்டு 7 கடல் தாண்டி ஒரு ஹீரோ ஜெயிச்சுட்டு வந்தார். அந்த ஹீரோ யாருன்னா திருக்குறள் சொன்ன திருவள்ளுவர். திருக்குறளோட பெருமையை பற்றி சொல்கிறதுனால இதை ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம். இது வஉசி, வஉ சிதம்பரனார். இங்கே வெள்ளம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அப்போ வெள்ளம்னா என்னது? தண்ணி. வெள்ளையர் ஆங்கிலேயர்கள். அப்போ தண்ணி கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்களேன். இங்கே வெள்ளம் அப்படின்னக்குள்ள தண்ணி, அந்த இடத்துல கடல் அலை, கடலை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளையர்னா ஆங்கிலேயர்கள். அப்போ ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதேசி கப்பலை விட்டது யார்? வஉசி தான். ஓகேங்களா? அப்போ இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், அதாவது பாய்மர கப்பல்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். இல்லை பாஞ்சு போகிற அந்த கடல்லையே அந்த வெள்ளத்தில், வெள்ளம்னா சும்மா ஞாபகத்துக்காக சொல்கிறேன், கடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த பாஞ்சு போகிற அந்த தண்ணியிலேயே போயிட்டு கப்பல் விட்டது யார்? ஆங்கிலேயர்கள். வெள்ளையர்களை எதிர்த்து வஉசி. நெக்ஸ்ட்டு, அறம் செய்ய விரும்பு. இது ஔவையார், எல்லாருக்குமே தெரியும். ஆத்திச்சூடியில் இருக்குது. முன்னீர் வழக்கம், தொல்காப்பியம். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா,
வழக்கமாக நீர், நீர்னா என்ன, தண்ணி, தண்ணி சேர்த்து தான் காஃபி வைப்பாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. காஃபியில் தண்ணி போட்டு தான் வைப்பாங்களா? வழக்கமாக நீர் சேர்த்து தான் காஃபி வைப்பாங்க. முன்னீர் வழக்கம் தொல்காப்பியர். இது தொல்காப்பியம் நூலில் இருக்குது. இந்த முன்னீர் வழக்கம் எதை பற்றி சொல்லுதுன்னா கடற்பயணத்தை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். களஞ்சை கம்மியர் வருக்கென கூயி. களஞ்சை கம்மியர் வருக்கென கூயி சீத்தலை சாத்தனார். களம், அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய பானைலாம் தலையில் வச்சுட்டு போனாங்கன்னா களம் சுமக்கிறது, களத்தை பானைன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ பெரிய பெரிய அந்த கஞ்சி கலையம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான். அப்போ களத்தை எதில் சுமப்பாங்க? தலையில். அப்போ களஞ்சை கம்மியர் வருக்கென கூயி, களத்தை அதாவது கலையம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தலையில் தான் சுமந்துட்டு தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ சீத்தலை சாத்தனார். நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக வெண்ணி குயத்தியார். இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலான்னா, முன்னீர் வருதுங்களா? முன்னீர்னா 3 வகையான நீர். இந்த 3 வகையான நீரையும் குயத்தியார், அதாவது குயவன் வெள்ளை கலரில் பானை செஞ்சுருக்காங்க, அதில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னீர் அப்படின்னா 3 வகையான நீர், அதை வெண்ணி குயத்தியார் அவங்க தான் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வெள்ளை கலரில் இந்த குயவன் செஞ்ச பானையில் எடுத்துகிட்டு வராங்க. தண்ணியை பானையில் தானே தலையில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. முன்னாடி ஒரு முன்னீர் வந்திருக்கு, இங்கே ஒரு முன்னீர் வந்திருக்கு. ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதனால தான் வெவ்வேறு மாதிரி ஷார்ட்கட் சொன்னேன். அங்கே வந்திருக்க நீருக்கு காப்பி வரும், தொல்காப்பியம் அப்படின்னு வரும். இங்கே இருக்கிறதுக்கு வெண்ணி குயத்தியார், அதாவது குயவர் செய்கிற வெள்ளை கலர் பானையில். வெள்ளை கலரில் ஏதுமா பானை, நீ சொல்கிற கற்பனைக்கெலாம் நாங்களும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நமக்கு மார்க் முக்கியம். இப்போ வெண்ணி குயத்தியார் சொல்லியிருக்காங்க. இது எந்த நூலில் இருக்குன்னா புறநானூறு. புறநானூரில் இந்த பாடல் வரி இருக்குது. இது எதை சொல்ல வருதுன்னா காற்றோட திசை அறிஞ்சு கப்பலை செலுத்தணும் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த பாடல் வரி சொல்லுது. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதையும் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த பாடல் வரி கொடுத்து இந்த பாடல் வரி உணர்த்தும் கருத்து எதுன்னு கேட்டாங்கன்னா காற்றின் திசை அறிந்து கப்பலை செலுத்துவதை பற்றி இந்த பாடல் வரி குறிப்பிடுது. நெக்ஸ்ட்டு, களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கலை சேர்க்குந்து. இது எந்த நூல்னா புறநானூறு. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, நீங்கள் மாரி படம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாரி படத்தில் புறாவெல்லாம் ரேஸ் கூடுவாங்க. ஐ திங்க் மாரி ஃபிலிம்னு தான் நினைக்கிறேன். நார்மலாகவே ஃபிலிமை கூட விடுங்க, நார்மலாக புறாவெல்லாம் ஒரு சில நாடுகளில் ரேஸ்க்கு விடுவாங்க. அப்போ புறா ரேஸ் நடந்ததுன்னா இங்கே புறநானூறுன்னு இருக்கு இல்லைங்களா? அப்போ புறா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. புறா 400 புறா பறக்குது. அதில் ப்ரைஸாக என்ன கொடுக்குறாங்கன்னா பொற்பரிசு, பொண்ணை தான் பரிசாக கொடுக்குறாங்க. அப்போ 400 400 புறா பறந்துச்சுன்னா அங்கே பரிசு பொண்ணு, பொற்பரிசம். களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து. அப்போ புறநானூறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடல் வரிக்கு மீனிங் என்னென்னா, பெரிய கப்பலில் இருந்த பொருட்களை தோணிகள் மூலமாக கரைக்கு கொண்டு வர்றது. அதுதான் இந்த பாடலோட மீனிங்கு. அதாவது இந்த வரியோட மீனிங்கு பெரிய கப்பலில் இருக்கிற பொருட்களை தோணிகள் மூலமாக கரைக்கு கொண்டு வர்றது. வெள்ளத்தால் அழியாது வெந்தனால் வேகாது. என்னது? தனிப்பாடல் திரட்டு. பாட்டு வெள்ளத்துலேயும் அழியாது, வெந்தனல்லாம் என்னது? நெருப்புலேயும் வேகாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா நக்கீரர். புனையா ஓவியம் கடுப்ப புனைவில். இங்கே புனையா ஓவியம் புறம் போத்தென்ன. இது ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. அப்படின்னும் போது நமக்கு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நமக்கு ஆப்ஷனில் நக்கீரரையும் கொடுக்கலாம், சீத்தலை சாத்தனாரையும் கொடுக்கலாம். அப்போ நமக்கு ஷார்ட்கட்டு இதில் தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? கடுப்ப புனைவில் நக்கீரர். இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா கீரர் அப்படின்னு வருதா, அது கீரை அப்படின்றத ஞாபகமாக வச்சுக்கோங்க. அப்போ கீரை சாப்பிட்டா ஒரு சிலருக்கு சேராது, கடுப்பு வந்துடும். ஷார்ட்கட்டுக்காக தான் சொன்னேன். கீரர், கீரை, நக்கீரர். அப்போ கடுப்ப புனைவில். அப்போ கடுப்பு, ஒரு சிலருக்கு கீரை சாப்பிட்டா கடுப்பு வந்துடும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, புனையா ஓவியம் புறம் போத்தென்ன. இங்கே சீத்தலை சாத்தனார். புனையா ஓவியம் புறம் போந்தென்ன.
இதோட ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார். இதை ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே புறம் அப்படின்றத புறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புறா வந்து போந்து அப்படின்றத பொந்து, புறாவோட பொந்து, அதாவது மரத்தில் ஏதோ ஒரு பொந்து மாதிரி, கிளி பொந்தில் தானே இருக்கும், புறா கூடு கட்டி தான் இருக்கும், பட் நம்ம ஷார்ட்கட்டுக்காக வச்சுக்கலாம். அப்போ புறா பொந்துலேருந்து தலையை எட்டி பார்க்குது, சீத்தலை அப்படின்னு வருதுங்களா, இப்படி வச்சுக்கோங்க. புறா பொந்துலேருந்து எட்டி பார்க்குது தலையை அப்படியே வெளியே நீட்டி பார்க்குது. அப்போ கடுப்ப புனைவில்னு வந்ததுன்னா கீரை ஞாபகம் வரணும். புறம் பொந்தென்ன, புறா பொந்து அப்படின்னு வந்துச்சுன்னா தலை, சீத்தலை ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் சுட்டமும் சுட்டு அறிவுறுத்தவும் பரிபாடல். இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துன்னூர், இந்த இடத்துல வந்துட்டு என்ன வரும்னா துன்னுனர், துன்னுனர், துன்னுனர் சுட்டவும். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லிடுறேன் என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு சொல்லிடுறேன். எழுத்து நிலை மண்டபம் துன்னுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும். இது எந்த நூலில் இருக்குன்னா பரிபாடலில் இருக்குது. சரிங்களா. அதாவது எதை பற்றி சொல்லுதுன்னா, ஓவியங்கள் குறித்து, ஓவியங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க தெரியாதவங்களுக்கு அதை விளக்கி சொல்கிறது தான் இந்த பாடல் வரியோட மீனிங்கு. சரிங்களா. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, இங்கே பரி அப்படின்னா என்ன சொல்லுவோம், பரிபாடல். பரினா என்ன சொல்லுவோம், குதிரை அப்படின்னு அதுக்கு ஒரு மீனிங் இருக்குங்களா. அப்போ பரினா குதிரை. அந்த காலத்துலலாம் இந்த வழிபோக்கர்கள்லாம் குதிரையில் மேலே தான் வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க எங்கே வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, மண்டபத்தில். அப்போ பரி அப்படின்னா குதிரை. அப்போ குதிரையை மண்டபத்து வாசலில் கட்டிட்டு அங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ எழுத்து நிலை மண்டபம், மண்டபம்னு வந்ததுனாவே நமக்கு வந்து குதிரையை ஞாபகம் வரணும். அப்போ வழிபோக்கர்கள் குதிரையை மண்டபத்தில் கட்டிட்டு தான் படுப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி திருஞான சம்பந்தர். இதுக்கு ஷார்ட்கட்டாக எப்படி வச்சுக்கலான்னா, இங்கே திக்கெல்லாம் தீ இருக்கா, இங்கேயும் திருஞான சம்பந்தர் தீ இருக்குது. என்னம்மா இது ஷார்ட்கட்டாம்மா அப்படின்னாதீங்க, வேறு ஒன்றும் சொல்கிறேன். இங்கே புகழும் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அப்போ புகழ் யாருக்கு வரும், நிறைய ஞானம் இருக்கவங்களுக்கு தான் வரும். இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திக்கெல்லாம்னா திருஞான சம்பந்தர்னு டக்குன்னு ஞாபகம் வரணும். அப்படி இல்லைன்னா இங்கே புகழும் அப்படின்னா யாரை புகழ்வாங்க, ஞானம் இருக்கிறவங்கள தான் புகழ்வாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இது வந்து திருநெல்வேலியோட புகழை இங்கே சொல்லியிருக்காங்க. முத்துப்பாடு பரப்பிற் கொற்கை முன்னுரை, இதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து நற்றிணையில் இருக்குது. கொற்கையில் பெருந்துரை முத்து, இங்கேயும் கொற்கை இருக்குது, முத்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கேயும் கொற்கை இருக்குது, முத்து இருக்குது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதுக்காக தான் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். இப்போ முத்துப்பாடு பரப்பிற் கொற்கை முன்னுரை, இங்கே வந்து முத்துப்பாடு அப்படின்னு வருதுங்களா. அப்போ முத்து பாட்டு பாடுனா எப்படி இருக்கும், அது சூப்பராக இருக்கும். நற்றிணை நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். முத்துப்பாடுன்னு வந்தால் அது நற்றிணை. அப்போ முத்து பாட்டு பாடினா நல்லா இருக்கும், நற்றிணை, நல்ல அப்படின்றது ஃபஸ்ட்டு வரும்ல. இப்போ முத்து பாட்டு பாடுனா அது நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு கொற்கையில் பெருந்துரை முத்து, அப்போ பெருந்துரை முத்துன்றத பெரிய முத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய முத்து, அது வந்து 400 ரூபாய்க்கு வாங்கினாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. கொற்கையில் பெருந்துரை முத்து 400 ரூபாய்க்கு வாங்கப்பட்டது. ஆனால் அந்த இடத்துல நமக்கு அக 400ன்றதும் ஞாபகம் வரணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புற 400 கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அக 400. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி செல்வர் தாமே, திருநெல்வேலியோட சிறப்பை திருஞான சம்பந்தர் முன்னையே சொல்லியிருக்காரு. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. அப்போ அது வந்தாலும் அங்கே திக்கெல்லாம் தீ வருதா, இங்கே திங்கள் தீ வருதா, அதே திருஞான சம்பந்தர் இங்கேயும் வந்துட்டாரா. அப்போ இந்த திருஞான சம்பந்தர்னாவே அவர் திருநெல்வேலியை பற்றி சிறப்பாக சொல்லியிருப்பார். அப்போ தீன்னு வந்தால் திருஞான சம்பந்தர்ன்றது ஞாபகம் வரணும். ஓகேங்களா. ஏன்னா திருநெல்வேலி இன்னொன்றுக்கும் வரும், அங்கே வந்து இவர் வரமாட்டார், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆட்சி வெள்ளம் நாளை வர தோற்று தேகுரி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, இதை வந்து சொன்னது முக்கூடர் பல்லு. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, இந்த கோல்கெட்டு, பெப்சுடன்ட்டு, அப்புறம் இன்னும் நிறைய பிராண்ட் இருக்குல்ல, சென்சோடைன், இந்த மாதிரி
பேஸ்ட் விளம்பரம்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே அதில் அவங்க வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த க்ளோஸ்அப் விளம்பரத்தில் அதிகமாக வரும். ப்ரஷ் பண்ணிவிட்டு நெருங்கி வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜிஎம் வேறு போடுவாங்க. ஒரு சாங் போட்டு அப்படியே ஈன்னு காமிச்சாங்கன்னா அவங்க பல்லில் ஒரு மின்னல் வரும். அப்படியே ஸ்டார் மாதிரி வந்து போட்டு அப்படியே அவங்க பல்லு அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். அப்போ இதுக்கு ஷார்ட்கட்டு இங்கே மின்னல், ஈழ மின்னல். அதாவது மின்னல் வருதுன்னா எங்கே வருதான்? பல்லில். முக்கூடர் பல்லு. உன்னோட என்னால் முடியலம்மா அப்படின்னு நினைக்காதீங்க. ஷார்ட்கட்டுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் பல்லில் மின்னல் வர மாதிரி காமிச்சா அப்போ பல்லு ஒயிட்டாக இருக்குன்னு அர்த்தம். அவங்க சொல்கிறது தான். சரிங்களா? அதை இங்கே ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நுண்துளி தூங்கும் குற்றாலம். திருஞான சம்பந்தர். இங்கே திருஞான சம்பந்தர் வேறு எதுக்கு வந்துட்டாருங்களா? இப்போ குற்றாலம் திருநெல்வேலி பக்கத்தில் தானே இருக்குது. அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இல்லை வேறு மாதிரியும் சொல்லலாம். கல்யாணத்தப்ப சம்பந்தர், அதாவது சம்பந்தர்ன்றத சம்பந்தின்னு வச்சுக்கோங்க. சம்பந்திங்களால் தூங்கவே முடியாது. ஏன்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம்னா அந்த சமயத்தில் போய் சம்பந்திங்க தூங்க முடியுமா? தூங்கவே முடியாது. இப்போ நுண்துளி தூங்கும் குற்றாலம். அப்போ சம்பந்தம் பண்ணுறவங்க கல்யாணத்தன்னைக்கு தூங்கவே முடியாது. இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய். பாரதிதாசன். இது எல்லாருக்குமே தெரியும். பாரதிதாசன். நெக்ஸ்ட்டு, செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்காக்கும் நந்தா விளக்கணையே நாயகியே. இது யாருன்னா து. அரங்கன். இது இனிஷியலு. இதுக்கு ஷார்ட்கட் என்ன வச்சுக்கலாம்னா, கரும்பு சாப்பிட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? துப்புவோம். தூ அப்படின்னு சொல்லி தானே துப்புவோம். அப்போ செங்கரும்பே, செங்கரும்பை சாப்பிட்டா தூ அப்படின்னு சொல்லி துப்புவோம். யார் துப்புவா? ரங்கன். அரங்கன் துப்பிடுவான். எல்லாருமே தான் துப்புவோம். ஆனால் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அப்போ செந்தமிழே செங்கரும்பே விளக்கே இந்த மாதிரிலாம் வந்தால் தூ. அரங்கன். விளக்க தூணு ஊதக்கூடாது அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டுக்காக. விளக்கெனையே அப்படின்னு வருது இல்லைங்களா? அதுக்காக. நெக்ஸ்ட்டு, கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்புதி. இந்த இடத்துல நான் வராது. எண்ணு பல்புதி. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, நம்ம ஒழுங்காக படிக்கல, மார்க்ஸ் கம்மியாகிடுச்சுன்னா நம்ம ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வரும்ல, அப்போ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா அப்போ திட்டுவார். திட்டிகிட்டே இருக்கும்போது அடிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்கேல் ஏதாவது எடுத்தாருன்னா அந்த கேப்பில் அம்மா கண்ணை காட்டுவாங்க. எப்படின்னா, படிக்கலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நல்லா படிக்கலைன்னா மார்க்கு கம்மியாகிடுச்சு, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் காமிக்கும்போது மார்க்கு கம்மியாக இருக்குன்னா அப்போ வந்து அப்பா நம்மளை திட்டிட்டு ஒரு ஸ்டேஜில் அடிக்க ஆரம்பிக்க போவாங்க. அப்போ வந்து அம்மா வந்து கண்ணை காட்டுவாங்க. கண்ணை காட்டி கோ போயிரு, இளங்கோ, இல்லைன்னா அடிச்சிருவாங்க. இளங்கோ அடிகள். அதாவது வடிகள்ன்றத அடிகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒழுங்காக படிக்கலை, படுத்தன்னா படிக்கலை அப்படின்னா அம்மா அப்பாட்ட அடி வாங்குறது தப்பிக்க கண்ணை காட்டுவாங்க. கண்ணு. கோ இல்லைன்னா அடிகள், அடி விழுவோம், நீ ஓடி போயிடு அப்படின்னு நம்மளை தப்பிக்க வைப்பாங்கல்ல நம்ம மேலே இருக்க பாசத்தினால. அதுதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட்டு, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. இங்கே ஷார்ட்கட்டாக என்ன வச்சுக்கிறீங்கன்னா, எல்லா சொல்லும் காப்பி குறித்தனவே. அதாவது ஒரு டீ கடைக்கு போயிட்டா நிறைய பேர் டீ காஃபி இதை தானே கேட்பாங்க. அப்போ எல்லா சொல்லும் காஃபி குறித்தனவே. ஏன்னா காஃபி தான் நமக்கு முக்கியம். இப்போ பார்ட் 1 பார்த்துட்டோம். இன்னும் பார்ட் 2 இருக்குது. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த டாபிக் இல்லாமல் நிறைய டாபிக் இன்னும் இருக்குது. அது எல்லாத்தையும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் கவர் பண்ணிடுறேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.